அரசு அதை முழுமையாக எதிர்க்குதுன்னா நான் இந்த ஊழியர்கள் கூட துணையா நிற்பந்தன் நின்றுக்கணும். அதாவது ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அந்த மக்களை ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே வாழணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது அல்லது நம்ம அதை சொல்கிறது அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. ஒரு 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 குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்து விட்டதுனாலேயே இனப்படுகொலைன்னு தெரிஞ்சு வந்து அந்த மக்களுக்கு வந்து தனி ஈழமே தீர்வு. ஆனால் இன்றைய இடதுசாரி தோழர்கள் எல்லாருமே வந்து பெரியாரை தூக்கி சுமந்துக்கிட்டு பயணிக்கிறாங்க. அவங்க மார்க்ஸை தூக்கி சுமப்பதை விட பெரியாரை தூக்கி சுமப்பதற்கு பின்னணியில் இருக்கிறாங்க. இவெல்லாம் வந்து நம்மளை எதுக்குறானே அப்படின்ற இயல்பான கோபம். அந்த இவன்லாம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு தோழர்? அந்த இவன் பட்டியல் சாதி மக்கள் தான். அப்போ அதில் வந்து சாதி வந்துருது தானே. எனக்கு பாலஸ்தீனத்துக்கு வலிக்கிற அதே வழி தான் இங்கேயும் வலிக்குது. ஆனால் எனக்கு வந்து பாலஸ்தீனத்துக்கு வலிக்கும் போது வலிக்குது, இங்கே வலிக்கல அப்படிங்கிற நிலைப்பாடு வலிக்கலன்னு நாங்கள் சொல்லவே இல்லையா? இப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை வந்து வித்தியாசமா இல்லை இல்லை தனிநாடு என்பதில் தான் நாங்கள் வேறுபடுறோம். இல்லை அதான் பாலஸ்தீனத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களே, பாலஸ்தீன தனிநாடுங்கிறது. பாலஸ்தீனா அவனுடைய லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். சரி சொல்கிறார். இப்போ நீங்கள் திராவிட அரசியல், இடதுசாரி அரசியல் ரெண்டும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை கொண்டது. திராவிடம் வந்து ஒரு தத்துவம், அது இருக்குது இல்லைங்கிறது வாத பிரதிவாதங்கள் தனியாக போயிட்டுருக்கு, அது வேறு. ஆனால் இடதுசாரிகள்ங்கிறவங்க தனியாக அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தத்துவ அரசியல். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இடதுசாரிகள் வந்து பெரியார் மார்க்சிஸ்டுகளாக இருக்காங்களா, பெரியார் கம்யூனிஸ்டுகளாக இருக்காங்களா? இல்லையே. ஏன்னா வந்து இடதுசாரிகள் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து திராவிடத்தின் முன்னாடி போய் ஒட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழலில் பார்க்குறேன். பெரியார் மார்க்ஸை வந்து ஒன்றா பயணிக்கிறாங்க. இப்போ ஜீவா அவர்கள் வந்து ஈரோட்டு பாதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வந்து கடுமையாக ஒரு பெரியார் விமர்சிக்கிறார். ஆனால் இன்றைய இடதுசாரி தோழர்கள் எல்லாருமே வந்து பெரியாரை தூக்கி சுமந்துக்கிட்டு பயணிக்கிறாங்க. அவங்க மார்க்ஸை தூக்கி சுமப்பதை விட பெரியாரை தூக்கி சுமப்பதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் இல்லை. எல்லா தலைவர்களிடமுமே ஏற்கத்தக்கது இருக்கு, நிராகரிக்கத்தக்கது இருக்கு. இதுதான் அளவுகோல். அதனால பெரியாரிடமிருந்து ஏற்கத்தக்க விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நிராகரிக்கத்தக்க விஷயங்களை பற்றி நாங்கள் ஒதுக்கி தள்ளுறோம். இதே தான் அம்பேத்கருக்கு பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்தும். இல்லை பெரியாருடைய திராவிட அரசியலை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? திராவிட கருத்துருவாக்க அரசியல் இல்லை இல்லை. அவருடைய அதாவது மூட நம்பிக்கைக்கு எதிரான அவருடைய போராட்டம், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான அவருடைய போராட்டம், சாதிய ஒடுக்குமுறைக்கு சாதிக்கு எதிரான அவருடைய குரல், இதெல்லாம் மிக வலிமையானது. அது தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை தொடர வேண்டியிருக்கு. இன்றைக்கும் அதனுடைய தேவை என்பதற்கு அந்த அடிப்படையில் நாங்கள் பெரியாரை பயன்படுத்திக்கிறோம். பெரியார் முழுமையாகவே வந்து சாதிக்கு எதிராக வந்து பேசினார்னு நம்புறீங்களா? இல்லை, அப்படி நினைக்கல. அதுக்கு அதான் நான் சொன்னேன், ஏற்கத்தக்கது இருக்கு, நிராகரிக்கத்தக்கது இருக்கு. இல்லை இப்போ என்னன்னா பெரியார் காலத்தில் அந்த காலத்தில் வந்து அனைத்து பதவிகளிலுமே வந்து பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள், பெரியார் பாஷையில் சொல்லுவதா இருந்தால் பார்ப்பனர்கள் இருந்தார்கள். அந்த அதிகாரத்தை இப்போ பிடிங்கி எடுக்கணும் அப்படிங்கிறத மோட்டிவை தவிர்த்துட்டு அவருக்கு பெரிய சாதி ஒழிப்பு அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்றைய ஆய்வுகள் மூலமாக அது பேசப்படுது. இல்லை, கருத்தியல் ரீதியா, அதாவது இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி களப்போராட்டம் நடத்தினாரா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப குறைவு தான். ஆனால் கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஆழமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அந்த சாதி யார்கிட்ட அதிகார பகிர்வா மாறி இருக்கு அப்படிங்கிறத கணக்கில் எடுக்காம மீண்டும் வந்து இங்க பெருவாரியா வந்து அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒரு மக்கள் வந்து அதே நிலையில தான், அவர்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதிகாரம் அங்கிருந்து இடைநிலை சாதிக்கு கையமர்த்தி விட்டதை தவிர்த்துட்டு இந்த திராவிட அரசியலால ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது சில அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சில அரசாணைகள் மூலமாக சில சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இப்போ கூட காலனி, சேரி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் ஊர்களில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு அரசாணை இருந்து இந்த மாதிரி சில சீர்திருத்தங்கள். இப்போ சமத்துவபுரத்தினுடைய அரசாணையை நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு அரசாணை. ஆனால் அது மாதிரி தான் சமத்துவபுரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நாங்கள் சில கள ஆய்வுகள் பண்ண போது பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் பிராமணர்கள் இல்லை. அது எது சம்மந்தமாக நீங்கள் சொல்றதுனால ஒரு கவிதை நினைவுக்கு வருது. உங்கள் ஆதரவு தோழர் தான் வந்து சமத்துவபுரம் கழிவுநீர் சுத்தம் செய்ய அதே கருப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தார். பாலபாரதிங்கிற தோழர் பாலபாரதிங்கிறார். அதை நீங்க சொல்ற கருத்து அதை இருக்கு. அதான் இல்லை, சமத்துவபுரம் என்கிற அந்த கான்செப்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது. எல்லா சாதியை சார்ந்தவர்களும் ஒரு இடத்தில் குடியிருப்பது அரசு செய்யறதை விட ஒரு தனியார் வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி செஞ்சுட்டு போயிடறான் தோழர்.
நகரமயமாக்கல்ல ரியல் ம். எஸ்டேட் நிறுவனங்கள் சாதாரணமாக வந்து சாதி ஒழிப்புகளை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ம். ரொம்ப தீவிரமாக சாதி ஒழிப்பு, சாதி கிராமமாக இருக்கிற பகுதிகள்ல ஒரு ரியல் எஸ்டேட்காரன் வந்தான்னா, அவன் வந்து இது லேண்ட் 10,00,000 அப்படின்னா, அங்க வந்து அட்டவணை பிரிவை இல்ல சேர்ந்தவர் அது வாங்குறாரு. அது இயல்பா நடந்து போயிருது. நகர்ப்புறங்கள்ல அது சாத்தியம். ஆனா கிராமப்புறங்கள்ல அது வந்து சாத்தியமே கிடையாது. கிராமங்கள் குறிப்பிட்ட ஒழியணும் அப்படிங்கிறது தோணுதா சாதி ஒழிப்புக்கு? இல்ல சாதி ஒழிப்பு கிராமங்கள் முதன்மையானதா இல்ல மாறினா இல்ல. கிராமங்கள் கிராமங்கள் ஒழியணுன்ற கிராமங்கள் ஒழியறதுனால சாதி ஒழிஞ்சிடும்லாம் ரொம்ப கற்பனையான ஒரு ம். விஷயம். சாதி என்பது ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில சிந்தனையில. இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி ஒரு நகரமோ, கிராமமோ இப்ப நகரத்துல வந்து ஒழுங்கு சாதி ஒழிப்பு. ஒன்லி வெஜிடேரியன்னு போர்டு போடுறதுல சாதி இல்லையா? ம். நகரத்துல இப்பல்லாம் எவனா சாதி பார்க்குறான்னு சொல்லி மேம்போக்கமா சொல்லலாம். ஆனா ஆழமா போய் பார்த்தீங்கன்னா, சாதி இருக்கு. சாதி சாதி எல்லா ஏதாவது இடத்துலயுமே இப்ப இருக்கு. டிபிக்கல்ல போய் எல்லாரும் குடியேற முடியாது. இந்த மாதிரியான அதுக்கான இது இருக்க தான் செய்யுது. அதனால நகரமா, கிராமமா என்பது அல்ல பிரச்சனை. அதனுடைய வீரியம் வேணா வித்தியாசப்படலாம். அது மாரி இவர்கள் சமத்துவபுரம் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு அது வர்றாங்க. அது அது ஒரு ஒரு சமூகத்துல ஒரு ஒரு சிந்தனை ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான ஒரு அரசின் தரப்பிலான முயற்சி. ம். இந்த மாதிரி சில முயற்சிகளை திராவிட இயக்கங்கள், ம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இப்படி பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனா இப்பயும் வந்து சாதி ரொம்ப கெட்டிப்பட்டு போயிருக்கு. ம். அதனால தான் சாதி ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது இருக்கிறது. ஒரு பக்கம் சீர்திருத்த திருமணத்தை சட்டப்படி ஆக்கிய மாநிலம் தமிழ்நாடு. பல மாநிலங்கள்ல இன்னைக்கு அந்த மாதிரியான சட்டம் கிடையாது. 1968 அண்ணா அவர்கள் கொண்டு வந்த மிக சுயமரியாதை திருமண சட்டம் என்பது சட்டப்படியான ஒரு அங்கீகாரம் என்பது. பல விஷயங்கள அதற்கு முன்னோடியா பிறகும் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகும் இல்ல எங்க தலைவர்களே பல பேர் அதுக்கு முன்னாடி அப்படி திருமணம் பண்ணவங்க தான். பி. ராமமூர்த்தியா இருக்கட்டும், தோழன் சங்கரையாவா இருக்கட்டும், உமானந்தா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருமே காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்க. ஏராளமான பேர் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே இருக்காங்க. பட் சட்ட ரீதியா அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம். ம். இப்ப நாங்க விரும்பி பண்ணிக்கிட்டோம். சட்ட ரீதியா அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்றதை பத்தி கவலைப்படாம ம். கணவன் மனைவி நாங்க ஆ. 2 பேர் இணைந்து வாழ்றோம். இதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை கொடுத்தது, பாதுகாப்பை கொடுத்தது என்பது அண்ணா அவர்கள் அவ்வளவுக்கு வந்ததுக்கு பிறகும் இன்னைக்கும் சாதி ஆணவ கொலைகள் என்பது ம். ரொம்ப அதிகமா நடக்கக்கூடிய. அதனால சாதி என்பது கெட்டுப்பட்டு போய் தான் இருக்கு. அது சாதிய திராவிடத்தோடைய வீழ்ச்சிங்கிறீங்களா? திராவிட சாதிய அரசியலோடைய வீழ்ச்சியா இருக்குமா? சாதிய ரீதியான அணிதிரட்டல் என்பது அதிகரிச்சிருக்கு. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கலவரம் உங்களுக்கு தெரியும். அந்த பகுதிக்காரர் 94, 95 தமிழர்கள். காலகட்டத்தில் ஒரு தமிழகமே பெரிய கலவரமாச்சு. அதனால மேலும் மேலும் சாதி கெட்டுப்பட்டு போய்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு சவால் தான், சமூகத்துக்கான சவால் அது. அது ம். ஒரு ஆட்சி தீர்க்கக்கூடிய பிரச்சனையா நான் வந்து பார்க்கல. ம். அது ஒரு சமூகத்துக்கான இல்ல ஒரு சவால் முன்னாடி அது. இல்லாத ஒரு விஷயம் பின்னாடி வந்து அதிகமாக தீவிரம் அடையும் போது, அது நம்ம இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்களுடைய பின்விளைவும் ஒரு காரணமா இருக்க இல்ல முடியாதா? இல்ல சாதிய ரீதியாக அணிதிரட்டுவது, அதையே ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவது, ம். அநேகமாக எல்லா சாதிக்குமே அரசியல் கட்சி இருக்கு. ஆ. தேர்தல் வரும்போது அரசியல் எழுச்சி மாநாடு நடத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா சாதியும் இல்ல சார். அரசியல் இல்ல இப்ப இந்த எழுச்சி இடத்துல தான் மாநாடு. ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க உங்களுடைய அடிப்படை நாதம் வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு நீங்க பேசுறீங்க. பெரியாரு அதெல்லாம் சொல்றீங்க. அப்படிங்கும்போது ஒரு சாதி கட்சியை சார்ந்தவர் ஒரு ஒரு பெரிய 5,00,000 பேரை திரட்டட்டுமே. அது சாதியின் பேரால திரட்டப்படக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு நம்ம வந்து ஒரு தேர்தல் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர்கள் புறக்கணிக்காம அவர்களை அரவணைச்சுக்கிறாங்களே. இப்போ சமீபத்திய உதாரணம் வந்து இளம் பெரியார் அப்படின்னு நான் சொல்ல, அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிற உதயநிதி. அவர்கள் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவரை வந்து ஒரு சாதி நிகழ்வுல போய் கலந்துக்கிறார். 18 முறை வந்து ராஜ் கவுண்டர்னு அவரால ஈரோட்ல சொல்லப்பட ஏதோ ஆமா. ஒண்ணு. அப்படி ஒரு பக்கம் பண்ணி அந்த அரசியலை சாதிகளுக்கான கொம்பு சீவி விடுற வேலைகளை செஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் சமத்துவபுரம் கொண்டு வர்றோம். நாங்கள் ஊர் பேரு, சேரி பேரு, காலனி பேரு இதெல்லாம் மாத்திரம்ங்கிறது நடிப்பு இல்லையா? இல்ல இல்ல தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற வேண்டும் ம். என்கிற ஒரு நோக்கத்தோடு இதெல்லாம் இந்த மாதிரியான சில சமரசங்களை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் என்ற முறையில் தான் அது வந்து ம். பார்க்க வேண்டும். இவங்களுக்கே சாதி கண்ணோட்டம் இருக்கின்ற முறையில் நான் வந்து புரிஞ்சுக்கல. ம். தேர்தல் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லாருடைய ஆதரவு வேணும். ம். அதனால அதை பயன்படுத்திக்கிறது என்கிற நோக்கத்தோடு தான் தோழர்கள் அப்படி பயன்படுத்தி. பயன்படுத்திக்கிறீங்களா? நாங்க கிடையாது. ம். நாங்க ஏன் அதை போய் பயன்படுத்த நாங்க அப்படிலாம் அப்படி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாடு எடுத்திருந்தா நாங்க ஏன் இந்த லெவலில் இருக்கோம். ம். நாங்க வந்து ஆக நாங்க தோழர்கள் வந்து அந்த அத மாதிரி இல்லை. தோழர்கள் அந்த மாதிரியான நிலைப்பாடுலாம் எடுக்க தயாரா நான் இல்ல. சொல்றேன் அங்கங்க பொது தொகுதியில ம். பட்டியல் சாதி சமூகத்தை சார்ந்த தோழர்களை நிறுத்தி வச்சு ம். ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எஸ்.ஏ. தங்கராஜன், ம். குடியாத்த லதா, எஸ்.ஏ. தங்கராஜன் திண்டுக்கல், இங்கே பீமராவ், ம். இந்த மாதிரி பல சோதனைகளையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ம். வெற்றி பெற வச்சிருக்கோம். ஏதோ ஒரு சும்மா பேருக்காக நிறுத்துறது இல்லை. அது ஒரு கணக்காட்டுறதுக்கான சவாலாக எடுத்துக்கொண்டு ம்.
ஏன்னா இது ஏதாவது ஒரு விமர்சனத்துக்குள்ள பெயருக்கு நிற்க வச்சு தோக்கடிச்சிட்டானுப்பா அப்படின்னு போகிற போக்கில் நம்ம மேலே சேர்த்த மாதிரி அரைச்சிருவாங்க. சவாலாக எடுத்துக்கிட்டு இவங்களை பூரா வெற்றி பெற வச்சுருக்கோம். இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் 42 எம்எல்ஏவுக்கு பதிலாக 43வது எஸ்சி எம்எல்ஏவை சிபிஎம் தான் கொடுத்துருக்கு. இப்போ வேறு சில பேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த முயற்சியை நாங்கள் நீண்ட காலமாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். திட்டமிட்டே நாங்கள் அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து தோழர்கள் செய்ய முடிகிற ஒரு விஷயத்த சாதி ஒழிப்பை முதன்மையாக, தோழர்களுக்கு சாதி ஒழிப்பு முதன்மை கிடையாது. தோழர்கள் பேசுகிற அரசியல், வர்க்க அரசியல் வேற. ஆனால் திராவிட அரசியல் சாதி ஒழிப்பு என்பது எங்கள் கட்சி திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். இல்லை, நான் சொல்வது வந்து திராவிட அரசியல் பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியலோட முதன்மையானது அப்படி சொல்லி அவர்கள் பேசுகிற முதன்மையான விஷயத்தை தோழர்கள் வந்து இயல்பாக செஞ்சுட்டு போறீங்க. ஆனா அவர்களால செய்ய முடியல. அது வந்து நடிப்பா அப்படின்னு கேட்கிறேன். செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. செய்ய விரும்பலன்னு வேணா வச்சுக்கலாம். அப்போ வந்து ஆராசாவை வந்து அவர்களுக்கு பொது தொகுதியில நிறுத்த வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்கலாமா? மீண்டும் மீண்டும் ஆராசா அந்த கட்சியுடைய முக்கியமான முதன்மையான தலைவர்கள் ஒருத்தரா இருக்காரு. ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை தனித்தொகுதியில நிறுத்த வைப்பது திராவிடத்தின் என்ன மாதிரியான அரசியல்? இல்ல, அது சட்டப்படியானதுன்னு அவங்க நினைக்கலாம். நாங்க வந்து ஒரு சோதனையாக ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நாங்க பண்றோம். அது சட்டப்படி அது இட ஒதுக்கீடு என்பது இருக்கு, தொகுதி ஒதுக்கீடு என்பது இருக்கு. பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கான ஒதுக்கீடு, அதில் சம்மந்தப்பட்டவங்கள நிறுத்துறாங்க. இல்லை, உண்மையான சாதி ஒழிப்புங்கிறது பொதுவாக எல்லாராலையுமே நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்படிங்கும்போது அது பொதுவான தொகுதியில் நிற்க வச்சு அவரை அந்த கட்சியின் பிரதிநிதியாக ஏற்று தேர்வு பண்ணுறது தானே அது சரியான சமூக மாற்றமே, மனநிலை மாற்றம் வருது அப்படின்னு தானே ஏற்றுக்க முடியும். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இங்கே. ஆனால் வெறுமனே நாங்கள் திராவிட அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிற சாதி ஒழிப்பை பற்றி அவங்க அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேசுறதுக்கான அவங்க தேர்தல் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதன்மையானது. தேர்தல் அரசியல் என்பது தான் அது முதலாளித்துவ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முதன்மையானது. ஸோ அதற்கு திமுக ஒரு முதலாளித்துவ கட்சி அப்படின்னு சொல்லி அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதில் சந்தேகம் இருக்கு, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதை யாருமே மறுக்க முடியாத. அது ஒரு பண்ணையார் கட்சி, அது முதலாளித்துவ கட்சி என்பதில் யாருக்கும் மாறுபட்டு. அதனால அவங்களுடைய தேர்தல் அரசியல் என்பதற்கு ஏற்ற தந்திரங்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். தேர்தல்ன்ற போது வெற்றி பெறுவதுதான் முதன்மையானது என்ற முடிவுக்கு வராங்க. அது திமுகவா அதிமுகவா காங்கிரஸ். ஸோ இடதுசாரிகள் எட்டையர்லேயே அதுலேருந்து மாறுபட்டது. தேர்தல் என்பது எங்களுக்கு இடையில வரக்கூடிய ஒரு அரசியல் பணி. அதில் வெற்றி பெற்றா உள்ள போய் போராட போகிறோம், இல்லைன்னா வெளியே நின்று போராட போகிறோம். இடையில ஒருத்தர் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறீங்க தோழர். ஆனால் வந்து கள நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்கனவே நான் கேட்ட விஷயம் தான். அப்படி தோழர்கள் இல்லையே தோழர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்ச பிறகு அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நடந்த போராட்டங்களும் இப்போ தோழர்கள் நடத்துற போராட்டம், சமீபத்திய சாம்சங் பிரச்சனையை பாருங்களேன். சாம்சங் எந்த பிரச்சனை? சரி, சாம்சங்கையும் உதாரணம் எடுத்துங்களேன். நீங்க போராடினீங்க 38 நாட்கள் அநேகமாக சமீப காலத்தில் நடந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நடந்த ஒரு நீடித்த வேலை நிறுத்த போராட்டம் சாம்சங். அவங்களோட சமரசம் பண்ணிக்கலையே. போராடினீங்க, தீர்வு என்ன வந்தது? தீர்வு வந்துருச்சு. நீடித்த போராட்டத்துக்கு பிறகு சங்கம் அமைக்கிறது சட்டப்படியான ஒரு உரிமை பெற்றிருக்கிறோம். எல்லா தொழிலாளிகளுக்குமே அவங்க வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொழிலாளிகளுடைய பிரச்சனை மட்டும் நிலுவையில் இருக்கு. மற்றபடி அது வெற்றிகரமான போராட்டம் தான். அதுல ஒன்று தூய்மை பணியாளர் போராட்டம் இப்ப சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தூய்மை பணியாளர் அவர்களை வந்து தாக்கி நள்ளிரவுல தாக்கி அடிச்சு தூக்கிட்டு காவல்துறை வேட்டையாடுது. அதுக்கு அடுத்த நாளே போராட்டம் நடத்துறது சிபிஎம் தான். அடுத்த நாளே, முதல் நாள் மாலை இது நடக்குது, அடுத்த நாள் மாலையே கடன போராட்டத்தில் நடந்தது சிபிஎம் தான். 13ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்னும் அந்த தோழர்கள் கூட போராட்டம் நடத்துறது நாங்கள். தோழர்கள் கூட நீங்க வந்து இதுல பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம், பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு அவர்களுக்கான தீர்வுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அரசு தரப்புல இருந்து தான் தீர்வு வரணும். அந்த தீர்வை, நல்ல தீர்வை நோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சுணக்கம் இல்ல. அதுல என்னன்னா, இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் ஏற்பட்டதில்லை. இந்த தூய்மை பணியாளர்களை ஒப்பந்தத்துக்கு விடுவது என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட ஒன்று. அது அநேகமாக தமிழ்நாடு முழுவதுமே முழுமையாக ஒப்பந்தத்துக்கு போயாச்சு. இப்போ இவங்களை மட்டும் மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் சொல்றதுல ஏற்கிறதுல அவங்களுக்கு பலவிதமான சங்கடங்களை அவங்க சொல்றாங்க. இப்போ இதை ஒன்று ஏற்றுக்கிட்டா மற்ற இடத்துலையும் ஒப்பந்தத்தில் இருக்கிறவங்களையே திரும்ப இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எழும். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நீங்க உங்களுடைய பார்வை என்ன? அது அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் யாருடைய பணியாளர்களா இருக்கும்? இல்ல, அது தூய்மை பணி என்பது நிரந்தரமானது, சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அது வந்து சம்பந்தப்பட்ட நகராட்சி மாநகராட்சி நிர்வாகத்துடைய ஊழியர்களாக இருக்க வேண்டியது எங்களுடைய கொள்கை. ஆனா நீண்ட காலத்துக்கு முன்பே தமிழகத்துல சரி முன்னாடியே ஒரு விஷயம் பறிபோயிடுச்சுங்கிறனால அதுக்கு போராடக்கூடாதுன்னு நாங்க சொல்லி போராடி தான் இருக்காங்க.
பட் தீர்வை நோக்கி கொண்டு இல்ல உங்க போறதுல குரல் வந்து அரசின் குரலா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல தீர்வை நோக்கி கொண்டு போறதுல பிரச்சனை இல்ல. அரசு தரப்புல என்ன அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க, இல்ல அரசு அப்படின்றத 1000 கஷ்டத்தை சொல்லுங்க தோழர். நம்ம எங்களை பொறுத்த போராட்டக்காரர்களோட வரைக்கும் அவங்கள நிரந்தர பணியாளர்களாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் இல்லையே. ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு இருக்கிற சிரமத்தை சொல்றாங்க. இதை ஏற்றுக்கொண்டால் மற்ற டிவிஷன்ல என்ன வரும், மற்ற மாநகராட்சியில என்ன வரும், அப்படின்னா எப்படி அதை நோக்கி திரும்ப நாங்க ரிவர்ஸ்ல போக முடியும்? ஒப்பந்தமா இருந்தாதான் இவ்வளவு பணம் தரேன்னு அவன் சொல்றான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஒப்பந்த பணியாளர்கள் மாநில அரசாங்கம் மட்டுமே சம்மந்தப்பட்டது. இப்ப நர்ஸ், இப்ப செவிலியர்கள் போராட்டம் நடந்தது இல்ல, மத்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம்ல தான் இவங்களை எடுக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது ஒரு இது. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்தது. அப்புறம் பேசி இப்போ ஒரு 1000 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ அதுக்கான முயற்சிகள் என்பது நடக்குது. ஸோ ஒன்று மத்திய அரசாங்கத்தோடையும் சம்மந்தப்பட்ட ஒன்றாக இருக்கு. வெறும் மாநில அரசு மட்டுமே தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இல்லை. அதனால நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை அமலாக்குவது என்று அரசாங்கம் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அதை மத்திய அரசாங்கத்தோட பல விதத்தில் சமரசம் செய்து கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க உள்ளாகிறாங்க. பொருளாதார கொள்கை அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்களும் சில விஷயங்களை சமரசம் பண்ணி நாங்க என்ன சமரசம் பண்ணிக்கிட்டோம்? நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க விளக்குறோம். மற்றபடி தீர்வு ஏற்படுத்துகிற இடத்தில் நாங்க இல்லையே, உத்தரவு போடுற இடத்துல நாங்க இல்லையே. இப்போ இடதுசாரிகள் வலுவாக இருந்த காலத்தையும், இப்போ உதாரணத்துக்கு 2004ஆம் ஆண்டு இடதுசாரிகளோட ஆதரவோடு தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை ஏற்பட்ட போது நாங்கள் மக்களுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க, அதை அமலாக்க நாங்கள் ஆதரிக்கணும்னு தான் சொன்னோம். அமைச்சர் பதவியோ வாரிய பதவியோ மற்ற கமிட்டிலேயோ இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. அதன் விளைவாக வந்தது தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். அதன் விளைவாக வந்தது தான் பழங்குடி மக்களுக்கான வன உரிமை சட்டம். அதன் விளைவாக வந்தது தான் தகவல் அறிவு உரிமை சட்டம் ஜனநாயகப்படுத்துவது என்பது, வயது வந்த அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த மாதிரி பல மக்களுக்கு சாதகமான பல நல்ல சட்டங்கள் அந்த காலம். இடதுசாரிகள் வலுவாக இருந்தால் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். இடதுசாரிகள் பலவீனமாக போனால் என்ன நடக்கும் என்பதற்கு இப்போது நடக்கக்கூடிய காட்சிகள் உதாரணம். சிறப்பு தொடர். இப்போ நம்ம பெரியார் குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய அந்த கீழவன்மணி படுகொலை காலகட்டத்தில் அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு மறுபரிசீலனை செய்யப்பட்டு கடுமையாக விமர்சனம் செய்யுது. ஆனால் அவர் தோழர்கள் மீது தான் கடுமையாக காட்டத்தில் இருந்தார். அதுவும் குறிப்பாக அவர் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அவருடைய அந்த விஷயத்தை மறைமுகமாக ஆதரிக்கும் தொனியில் அந்த அறிக்கை இருந்தது அப்படிங்கிற விமர்சனங்களை சிலர் வைக்கிறாங்க. நீங்க அந்த காலகட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவருடைய எழுத்துக்களை நான் படிச்சிருக்கேன். குடியரசுல அவருடைய அறிக்கை அல்லது அந்த காலத்தில் அவரோட இருந்த பல தலைவர்கள், கேஜி கஸ்தூரிரங்கன் போன்ற தோழர்கள் எழுதியிருக்கிற அந்த நூல்கள், அதிலெல்லாம் அந்த விவரங்கள் இருக்கு. குடியரசு இதழில் அவருடைய அறிக்கையே இருக்கு. இல்லை நான் அந்த நாளிதழை பார்த்தேன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே அது 44 தொழிலாளர்கள் எரித்து கொள்ளப்பட்ட நிகழ்வு தலைப்புச் செய்தியா இருக்கு. விடுதலை நாளிதழில் மட்டும் ஒரு சிங்கிள் காலம் பாக்ஸ்ல இருக்கு. 44 பேருடைய உயிரை அவர் அந்த அளவுக்கு தான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய விரிவான அறிக்கை வாசித்து பார்த்தேன். அந்த விரிவான அறிக்கையின் மையநாதம் என்னவா இருக்குன்னா, இந்த தோழர்கள், செங்கோடி தோழர்கள் இவர்கள் தான் தேவையில்லாம காரணம் என்கிற முறையில் சொல்லிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணம் இந்த செங்கோடி விவசாய தொழிலாளர் சங்கம், இவங்க தான் அது காரணம்ன்றது தான் அவர் அப்ப எழுதியிருக்காரு. அது அவருடைய கண்ணோட்டம், வேற என்ன சொல்றது, அவருடைய கண்ணோட்டம் அது. அப்படியாப்பட்டவர் எப்படி ஒரு சாதி ஒழிப்பு மனநிலை கொண்டது அதுல தீவிரமா இருந்திருப்பாரு நீங்க நம்புறீங்க? அதுல ஒரு மறைமுகமாக அந்த சுயசாதி பற்றி இருந்ததாக ஒரு பரவலாக விமர்சனம் வருது. இல்ல நான் சாதி பற்றா அதை பார்க்கலாம். சாதி வேற என்ன பற்றி இருந்திருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கும் அவருக்கு, ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் நடந்த அவர் ஒரு விவசாய தொழிலாளர் சங்கம், திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் என்பது இருந்தது. கணிசமான பேர் அப்போது சிபிஎம்ல சேர்ந்துட்டாங்க. அந்த கோபம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பலதையும் நினைச்சு பார்க்கலாம். தோழர் கஸ்தூரி ரங்கனே திராவிடர் கழகத்திலிருந்து சிபிஎம்க்கு வந்தவர் தான். அவர் தான் அந்த திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்திலே முக்கியமான தலைவராக நாகப்பட்டினம் பகுதியில் தோழர் செயல்பட்டு இருந்தார். ஸோ அதை அப்படி உடைச்சி மொத்தமாக இங்கிட்டு வந்தது கூட பெரியாருக்கு கோபமாக இருக்கலாம். அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம். அதனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு சுயசாதி பற்று என்கிற அளவுக்கு நான் பெரியார் அப்படி மதிப்பிடலை. இல்லை அவர்கள் ஆட்சியில் தான் அவர் விடுதலையும் செய்யப்பட்டார். அதாவது அவர்கள் ஆட்சின்னா நான் திமுகவுடைய ஆட்சியில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். சரியான நீதிமன்றத்தில் எப்படி விடுதலை செய்யப்படுவாருன்னு நீங்கள் பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க. வாதங்கள் அரசு என்ன வாதங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. உச்ச நீதிமன்றம் தான் அவர்களை பூரா இப்படிப்பட்டவர்கள்லாம் அதை போய் செஞ்சுருப்பாங்களா
கார் வச்சிருக்கிறாரு, பெரிய மனுஷன், இவரெல்லாம் போய் இப்படி செய்வாங்களா? அப்படி ஒரு இது. அதாவது வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்றது வெள்ளை மாதிரியான சிவப்பா தன்மையில தான் அந்த இருக்கிறவன் தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து அதுக்கு மேலே அதை வேற ஒன்றும் ஃபுல் பெஞ்ச் அது இதுன்னு அப்பீலும் நாங்கள் வந்து பண்ணலை. அது ஒரு பெரிய எங்களுக்கு பெரிய வருத்தமான ஒரு விஷயம்தான். முழு பெரிய இழப்பை நாம் சந்தித்த பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தராமல் போயிட்டதுன்றது ஒரு வருத்தம். அதன் பிறகு அதை எங்களுக்கு வந்து எப்போதுமே இருக்காது. தோழர் அமல்ராஜ் போன்றவர்கள் தான் ஆமா, அதுக்கான தண்டனையை கொடுத்தார்கள், மக்கள் தீர்ப்பு ஆமா, எழுதினார்கள் அப்படின்னு. ஆமா. நீங்க அந்த போராட்டத்தை வந்து ஒரு வர்க்க போராட்டமா பாக்குறீங்களா, அல்லது அதற்கு இடையில வந்து சாதியம் இருக்குன்னு பாக்குறீங்களா? அது நிச்சயமாக வர்க்க போராட்டம் தான். ஏன் சொல்றேன்னா, ம், பண்ணை அடிமையாக இருந்தது தலித் மக்கள் மட்டும் கிடையாது. ம், இப்போ யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பண்ணை அடிமையாகத்தான் இருந்தார்கள். ம், 2 சாதிகளையும் சேர்ந்தவர்களையும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள் எல்லாத்தையும் இணைச்சி தான் விவசாயிகள் சங்கம் அங்கே போராட்டத்தை நடத்தியது. கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை சரி. நடத்தினார். அதனால இந்த மற்றவங்க இவங்க இறந்து போனவங்க பூரா ஒரு குறிப்பிட்ட தெருவை சார்ந்தவர்கள் என்பதனால ம். இல்ல, பட்டியல் அதான் சாதி அதுதான் கேட்க வந்தேன் நான் வந்து. அது எப்படி வந்து கொல்லப்படுபவர்கள் மட்டும் எல்லாமே வந்து அட்டவணை பிரிவை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட ஒண்ணு தேவேந்திர சமூகமா இருப்பாங்க, அல்லது பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அது மட்டும் எப்படி யதார்த்தமா நடந்து போகுது? இல்ல. நீங்க கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய தியாகிகள் பட்டியலை பார்த்தீங்கன்னா தான் ம், எப்படி எல்லா சாதியை சார்ந்தவர்களும் வர்க்க எதிரிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த குறிப்பிட்ட கீழவெண்மணி சம்பவம் தெருக்கள் அப்படித்தானே இருக்கு. ம். குறிப்பிட்ட பள்ளர் இல்ல, அது வந்து ஏன் வந்து வேற ஒரு ஒரு நாயுடு குடியிருப்புல இருக்கிற அங்க இருக்கிற ஒரு விவசாய தொழிலாளர்கள் குடியிருப்பு எரிக்கப்படாம ஏன் வந்து ராமையாவின் குடிசை மட்டும் எரிக்கப்பட்டது? இல்ல. அதுதான் எரிஞ்சூருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமமாக இது இருக்கு. இல்ல தோழர், அங்க ஏற்க பத்த வைக்க முடியாத நெருப்பு இங்க எப்படி எளிதில் பத்த வைக்க முடியுது அப்படிங்கிறதா இல்ல. கேள்வி. இங்க வந்து சங்கம் வந்து வலுவா இருந்தது. இங்க வந்து விவசாய சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி ம். ஒரு வலுவான முறையில் இருந்தது. ம். பல கிராமத்துல வந்து அவங்க வலுவாக இருக்கிற இடத்துல நெல் தானே தோழர். உற்பத்தியாளர் சங்க கொடியை ஏத்த சொல்லி வற்புறுத்துறாங்க. ம். இவங்க ஏத்த மறுக்கிறாங்க. இவெல்லாம் வந்து நம்மளை எதுக்குறானே அப்படின்ற இயல்பான கோபம் அந்த அது. இவன்லாம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு தோழர்? அந்த இவங்களான இவன்லாங்கிற தலித் வார்த்தை பட்டியல் சாதி மக்கள் தான். அதான், அப்ப அதுல வந்து சாதி வந்துருது தானே? சாதி எப்படி எல்லாருக்குமே சாதி இருக்குங்க சார். ம். நீங்க இது நாங்க எல்லாமே பிறப்பால் ஏதாவது ஒரு சாதியில தான் பிறந்தாங்கன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதனால சாதியாகவே தான் நடக்கிறது பூரா சாதிய கண்ணோட்டத்தோடு தான் நடந்தது ம். அப்படின்ற முடிவுக்கு எப்படி வர முடியும்? ம். நான் தான் சொல்றேனே, கீழத்தஞ்சை மாவட்ட தியாகிகள் பட்டியல் எடுத்தீங்கன்னா எல்லா சாதியை சார்ந்தவர்களும் நாங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறோம். எல்லா சாதியில பிறந்த தோழர்களும் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் ம். இந்த வர்க்க போராட்டத்துல. கீழவெண்மணி சம்பவம் குறிப்பிட்ட தெரு எரிக்கப்பட்டதுனால இயல்பா அப்படி வருது. ம். வேற ஒரு சம்பவம் நடந்ததா வேற ஒரு தெரு எரிக்கப்பட்டிருக்கலாம். ம். அல்ல, அப்படி நடக்கல அப்படிங்கறனால தான் நம்ம இதை வந்து இந்த கேள்வி இல்ல முன்வைக்க அது வேண்டியிருக்கு. உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம். ம். அதுலேருந்து அதுக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு பெரிய மோதல் என்பது அதுக்கப்புறம் நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு விவசாய தொழிலாளிகள் மத்தியில் ஏற்பட்ட விழிப்புணர்வு, கணபதியா பிள்ளை கமிஷனுடைய பல்வேறு பரிந்துரைகளை அமலாக்க வேண்டிய கட்டாயம் போன்ற பல அம்சங்கள் அதோட சம்மந்தப்பட்டது. நல்ல தோழர், இப்போ நீங்க 2016ல வந்து விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் இணைத்து வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ம். செஞ்சீங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரமும் கூட வந்து பல வகையான கருத்துருவாக்க அரசியல் அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இந்துத்துவ சக்திகள் ஒரு பக்கம் அவர்கள் தீவிரமாயிட்டு வர்றாங்க. அதுக்கு தேவையான திருப்பரங்குன்ற மாதிரியான அரசியலை எல்லாம் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு விஜயகாந்தை வச்சு ஒரு முன்னெடுத்த அதே அரசியலை இன்னைக்கு இப்போ விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. இவரையும் அப்படி கையில எடுத்துக்கிட்டு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் அவ்வப்போது ஒரு இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். விஜயகாந்த் மட்டும் இல்லை, ம். அதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் பிரிஞ்சு வந்தபோது ஒரு 3வது அணிக்கான ஒரு முயற்சியை நாங்கள் வந்து எடுத்திருக்கிறோம். 71ல் நாங்கள் தனியாகவே நின்று கூட ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். 1971ல் யாருமே நாங்கள் வெற்றி பெறல. ஆனால் தனியாக நின்று நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அப்புறம் 96ல் திரு வைகோ அவர்களோடு, அதுக்கப்புறம் 2016ல் மக்கள் அப்பப்போது இத்தகைய முயற்சிகள் நாங்கள் எடுக்க தான் செய்கிறோம். ம். இந்த 2 திமுக, அதிமுக என்கிற 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணி சேர்க்கையை உருவாக்குவதற்கான ஒரு பரிசோதனை முயற்சியை அவ்வப்போது நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இல்ல, இப்போ வந்திருக்கோம். ஏன்னா இந்த கேள்வி இப்போ வந்து எதை சொல்ல வர்றேன், ம். இப்போ வந்து விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக ம். எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி பிஜேபி என்பது அந்த காலத்தில் இருந்ததை விட வலுவாக ஊடுருவி இருக்கிறார்கள். ம். தமிழ்நாட்டில் வலுவாக ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான சட்ட வரம்புகளுக்குள்ளும் இருந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக அது இல்லை. ஒரு ஆட்சின்னா இந்த மாதிரியான ஒரு வன்முறைகளுக்கு உட்பட்டு செயல்படணும் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா விதமான வரம்புகளையும் உடைத்தெறிந்து எதை செய்தாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற ஒரு
ஒரு செயல்பாடு உள்ள ஒரு கட்சியாக அந்த கட்சி என்பது இருக்கு. அத்தகைய சூழ்நிலையில் இங்கே வந்து அவர்களை தடுத்து நிறுத்துவது என்பதுதான் வரக்கூடிய 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் முதன்மையான கடமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது. அப்படிதான் எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் வந்து எழுதி வச்சிருக்கோம். இப்ப இந்த தீர்மானம் நடைமுறை சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திமுக தலைமையிலான அணி என்பதுதான் அதற்கான சரியான அணியாகவும் வலுவான அணியாகவும் இருக்கிறது. அந்த முறையில நாங்க இப்ப விஜய் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற யானை மாதிரி. அந்த யானைக்கு என்ன பலம் ஏதுன்றது இனிமேதான் 26ல நிப்பாங்களான்னு 26ல தான் அதை வந்து பரிசோதிச்சு பார்க்க வேண்டியது. அவருக்கே கூட தெரியாது அவருடைய பலம் என்ன என்பது. அவருக்கே கூட உறுதியாக நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் என்பதில்லை. அத்தகைய சூழ்நிலையில் ஒரு பரிசோதனை முயற்சி அப்படி இது பண்ணி தப்பி தவறி அதிமுக பிஜேபி என்பது வந்துவிட்டால் அது அதிமுக பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சியாக இருக்காது, பிஜேபி ஆட்சியாகத்தான் இருக்கும். அதை தடுத்து நிறுத்துவது என்பதுதான் 2026 தேர்தலில் எங்களுடைய முதன்மையான கடமை. அந்த முறையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் வந்து பார்க்குறோம். இந்த பாசிச பாஜக உள்ள நுழைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு ஹேஷ்டேக்கை வச்சுக்கிட்டு மொத்த எல்லா அரசியலையுமே வந்து திமுக வந்து நியாயப்படுத்திட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐஆர் எடுத்துங்க. எஸ்ஐஆரில் 13 ஆவணங்களில் 13வது ஆவணமாக பீகார் தேர்தல் பட்டியலில் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்கிறான்? தமிழ்நாட்டில் இந்த புலம்பெயர்ந்து வந்திருக்கிற ஆட்களுடைய வாக்குகளை பூரா சேர்த்து அவங்களுக்கு சாதகமாக திருப்படுது என்பதுதான். இது வரைக்கும் எந்த யாராவது இப்படி கிரிமினலாக யாராவது யோசிச்சுப்பாங்களா? காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பாரம்பரியம், இப்படி கிரிமினலாக ஏதாவது யோசிச்சிருக்குமா? ஸோ அதனால் அவங்கள வந்து நீங்கள் வெறும் பாசிச பாஜகன்னு ரொம்ப சுருக்கி நீங்கள் வந்து மதிப்பிடுறீங்க. அமலாக்கத்துறை இது வரைக்கும் அமலாக்கத்துறைன்ற பேரை எப்பயாவது கேள்விப்படுவோம். இப்போ அன்னாடம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த அமலாக்கத்துறைக்கு ஏன் நம்ம பயப்படணும்? நாங்க பயப்படல. நான் கேட்கறது வந்து உங்களை இல்ல, நான் கேட்கறேன் என்னன்னா, அது 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அமலாக்கத்துறை எடுத்து போட்ட உடனே உடனடியாக வந்து தமிழக முதல்வர் வந்து டெல்லிக்கு, அது வரைக்கும் போகாத முதல்வர் வந்து டெல்லியில ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போறாரு. இதெல்லாம் இயல்பாக நடந்து போதா? இல்ல, அதாவது அமலாக்கத்துறை நியாயமாக நடந்து கொண்டால் யாரும் அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அது அரசியல் பழிவாங்கலுக்காகவும் அல்லது தங்களுடைய அரசியலுக்கு ஒத்துப்போகக்கூடிய வகையில் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. அமலாக்கத்துறையாக இருந்தாலும், மத்திய புலனாய்வுத்துறையாக இருந்தாலும், தேர்தல் ஆணையமாக இருந்தாலும், இவையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் அரசியல் சாசனத்தின்படி. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இந்த நிறுவனங்கள் அனைத்தையும் பயன்படுத்துவது என்கிற ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குட்டிச்சாத்தனை விடுற மாதிரி. ஆமா, அப்படி பயன்படுத்திட்டு இருக்க. இத்தகைய சூழ்நிலையில எப்படி அது ஜஸ்ட் பாசிச பாஜகன்னு உங்களால ஒதுக்க முடியும்? இல்ல, அந்த பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? 2 கட்சிகளுமே அவங்கள வந்து பயன்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் நீங்க கள நிலவரத்தின்படி தமிழ்நாட்டில் பாஜக வளருதான்னா வளருது. ஆனால் திமுக பூதாகரப்படுத்துற அளவுக்கெல்லாம் இங்க வளரல. அவர்களை முதன்மையான எதிரியாக மாற்றுவது யாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அப்படி வளரலன்னா நான் வந்து நினைக்கல. ஏன்னா நானும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்துத்துவ சக்திகள் இங்க வளர்வதற்கான களநிலத்தை உருவாக்கி கொடுப்பது யாரு? உங்களுக்கு வந்து சினிமால வில்லன் வந்து பிரம்மாண்டமா இருந்தா தான் ஒரு ஹீரோ வந்து சாதாரண ஒரு சின்ன பையன் அடிச்சு போட்டா ஒரு பெரிய வில்லன் அடிச்சோம் அப்படின்னு காட்டலாம். அது மாதிரி ஒரு பெரிய பூச்சாண்டியை காட்டி இங்க தமிழ்நாட்டில் திமுக வந்து நீண்ட காலமா ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நாள் வரைக்கும் பிராமணியத்தை முதன்மையானதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பிராமணியத்தின் இன்னொரு வடிவமாக இப்ப வந்து பாசிச பாஜக அப்படிங்கிறது. நான் அது பாசிச பாஜக குறைச்சி மதிப்பிடல. நான் அந்த இவர்கள் தங்களுக்கான ஒரு எதிரியை இவர்களே உருவாக்குகிறார்கள், அதை பிம்பப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கு. இல்ல இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் நீங்க சொன்னீங்களா, வழக்கமாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றப்படுது, இன்னொரு தூண்ல ஏத்துன்ற அவசியம் எங்கேருந்து வருது? அதை ஒருத்தர் வழக்கு போடுறாரு, அதை அங்க இருக்கிற நீதிபதியை பயன்படுத்தி ஆமா புதுசா ஒரு இடத்துல ஏத்தணும்னு ஒரு தீர்ப்பு பெறாங்க. இல்ல, இதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா அது ஆகிட்டு இருக்காங்க. இல்ல, அதான் தோழர், இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. இயல்பாகவே அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து போய் வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு முறையை அங்க இருக்கிற ஒரு காவலர் வந்து தடுத்து நிறுத்துறார். இது வந்து இயல்பாக இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பை போடுற மாதிரி. இந்த இடத்தை தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி யார் கையில் வசம் இருக்காங்க? யார் அந்த வேலையை செஞ்சாங்க? யார் அதை தூண்டி விட்டாங்க? இந்த வேலை இயல்பாக நடந்ததா? இது திட்டமிடப்பட்டு நடந்ததா? அப்போ இதை யார் வச்சிருக்காங்க? நீங்கள் வந்து இடியை வந்து பிஜேபி கையில் வச்சிருக்கு, அதோடைய இயல்புல நடக்குது அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து போராடக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் பல பேர் வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க.
இங்க வந்து திருவண்ணாமலையில போராடின மேல்மா அருளார்மு மேல்மா மேல்மா சிப்காட். மேல்மால போராடின தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள். அதனால நாங்க உடனே கண்டிச்சிருக்கோம். ம். இந்த மாதிரி இல்ல அதாவது ஒரு விவசாயிகளை குண்டாஸ்ல போடுற அளவுக்கு தமிழக காவல்துறை வந்து தீவிரமா களத்துல இறங்குது. நீங்க டெல்லி ஏவல்களை வந்து இல்ல, பேசுறீங்க. மத்திய அரசாங்கம் செஞ்சானா, அதாவது போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறதே தவிர ஆளுங்கட்சி கொடுத்திருக்கிற உரிமை கிடையாது. அதனால போராடுகிற மக்கள் யாராக இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. அது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அது போராடுவதற்கு உரிமை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதி செய்திருக்கிறது. அதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் தான் அங்கே திரும்ப திரும்ப வற்புறுத்துறோம். நீங்கள் சொன்ன மேல்மாவில் அவங்க குண்டாஸ் ஆக்டில் போட்டபோது உடனடியாக கண்டித்து நாங்கள் வந்து அறிக்கை விட்டோம். உடனடியாக வெளியிடணும்னா அடுத்த சில நாட்களில் அவங்க வந்து வெளியிடவும் செஞ்சாங்க, வெளியிடப்படவும் செஞ்சாங்க. அது ஒரு கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாச்சு. அதனால் அதுலேயும் எந்த சமரசமும் நாங்கள் வந்து பண்ணிக்கிறது இல்லை. இல்லை பிஜேபி நீங்கள் சொல்கிறதுக்காக வந்தா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ லேசாக இல்லை. இந்த சின்ன தீபம் ஏற்றுக்கிற பிரச்சனையை ஒரு 2 மாதமாக பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன ஒரு சின்ன அந்த ஒரு குறை குறை என்பது இருக்க தான் செய்யுது. அந்த வழக்கமாக இயல்பாக நடந்துகிட்டு இருந்ததை அங்கே இருந்த காவலர்கள் எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் அவர்களை தடுத்து நிறுத்தியது என்பதுதான் ஆரம்பம். அதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதித்துறை உட்பட அவங்களுக்கு சாதகமான நாட்கள் இருக்கிற போது வழக்கை போட்டு அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த லாவண்யான்னு தஞ்சாவூர்ல மைக்கேல் பட்டி ஒரு பெண் வந்து மதமாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சிபிஐ விசாரணை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க, பெருசா அதை வந்து பண்றாங்க. அதனால நீங்க லேசா அவங்கள வந்து நினைக்க முடியாது. அதிமுக ஆட்சியில வந்து நம்ம பல வகையான போராட்டங்கள் நடத்தணும். திமுக ஆட்சியில வந்து அப்படியான சூழல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லையே, நிறைய போராட்டம் நடத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். எந்த பிரச்சனையில நாங்க போராடாம இதை நீங்க விட்டுட்டீங்க வேணும்னு ஏதாவது ஒன்று சொல்ல. திமுக நான் எதுக்கு சொல்றேன்னா, திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அதே விஷயத்த வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே அதையெல்லாம் நிறைவேற்ற வேலைகளை செய்கிறாங்க. அந்த மாதிரியான நடைமுறை நடக்கிறதுனால இந்த கேள்விகள் எழுது. அதிமுக ஆட்சியில் நம்ம அதிக போராட்டங்கள் நடந்ததுன்னா, அதிமுக ஆட்சியில் நம்ம அது சங்கிகளின் ஆட்சி அப்படின்னு நேரடியாக இருந்தது. அந்த சூழல்லையுமே நம்ம எல்லாரும் எதிர்த்து போராடினாங்க. இங்கே கோபேக் மோடி வரும்போதெல்லாம் அவ்வளோ பலூன்கள் பறக்க விடப்பட்ட இதெல்லாம் நடந்தது. ஆனா இப்போ வந்து மோடி ஒவ்வொரு முறை வந்துட்டு போறாரு. இல்ல அதே மோடி தான் இப்போ வந்துட்டு போறாரு, இயல்பா வந்துட்டு போறாரு. அதோட சேர்த்து வெள்ளை குடையோட வந்துட்டு போறாரு. இல்ல எதிர்கட்சியாக வெள்ளை குடை வரவேற்போட வர்றாரு தோழர். எதிர்கட்சியாக இருப்பதற்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கான வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆளும் கட்சி என்கிற முறையில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுலேருந்து நிர்வாகத்தை நடத்துறதுலேருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து பலவிதை தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பெறுவது போன்ற பலவிதமான பொறுப்புகள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை. அதனால ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அதே அந்த நியாயம் வந்து அதிமுகவுக்கு பொருந்தாதா? அதிமுகவுக்கு பொருந்தும், பழனிசாமிக்கு அது பொருந்தும் தானே? ஸ்டாலின் பொருந்தும்னா பழனிசாமிக்கு தானே? அதுல ஒன்றும் இல்லையா? அதுல என்ன பிரச்சனை பண்றோம்? மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல நாங்க போராட்டத்தை அப்பயும் நடத்துறோம், இப்பயும் நடத்துறோம். அவ எடப்பாடி இந்த காலத்தில் நடத்தணும், இப்ப நடத்தணும்னு சொல்ல முடியாது. நீங்க திமுக வந்து அதை வம்படியா வந்து நிறைவேற்ற முயலும் போது அதுக்கு ஒரு நியாயமான தர்க்க ரீதியான ஒரு விஷயத்தை செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காங்கல்ல, பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல நடந்தது ஒரு விஷயம். இப்போ என்ன கேள்வி, ஒரு அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது வந்து கண்டனத்துக்குரியது, அரசுடைய கையாளகத்தனம், காவல்துறையுடைய கையாளகத்தனம்ங்கிற விமர்சனம். இப்போ எங்க என்ன வருதுன்னா, இந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு? அது வந்து மற்றவங்க சொல்றான், சிபிஎம் சொல்லியே. இல்ல நான் சிபிஎம் உடனடியா போராட்ட களத்துக்கு போனது யாரு? எங்க எஸ்எஃப்ஐயும் மாதர் சங்கம் தான் போச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில முதல்ல களத்துக்கு போனது, போராட்டத்தை துவக்குனது மாதர் சங்கமும் எஸ்எஃப்ஐயும் தான். அதுல வந்து எந்த விதமான இது நாங்க பண்ணிக்கலையே. சிபிஎம்னுடைய நிலைப்பாட்டுக்கு தான் நான் வந்து பதில் சொல்ல முடியுமே தவிர, அதிமுக ஏன் அப்படி இருக்கு, திமுக ஏன் அப்படி இருக்குன்னா அது அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். இல்ல நம்ம அதோடைய கூட்டணியோட இருக்கனால கூடுதலான சுமை வந்து நம்ம மீதும் வருதோ? விமர்சனங்கள் வரலாம், விமர்சனங்கள் வரத்தானே செய்யுது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோழர்கள் உள்ளிட்ட இடதுசாரி முற்போக்கு தோழர்கள் பலரும் வந்து அதிமுக காலத்துல கடுமையாக தீவிரமாக இயங்கிட்டு இருந்த தோழர்கள் எல்லாருமே திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களோட கூட்டணி வச்சதன் பாவத்தின் காரணமாக என்னவோ வந்து அந்த பாயிண்ட் வரட்டும் தோழர் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரியே ஒரு மலையடி குப்பத்துல என்னையவே கைது பண்ணாங்க. மாநில செயலர் ஆனதுக்கு பிறகுதான் அந்த போராட்டத்தில் நடத்தினாங்க. இஷ்யூனுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. சிலதை வந்து அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தணும், சிலதை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தணும், சிலதை அமைச்சர்கள் முதலமைச்சர்களை பார்த்து இந்த பிரச்சனை நீங்கள் இப்படி செட்டில் பண்ணுங்க என்ற முறையில் சொல்லி செட்டில் பண்ணுறோம். பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. போராடி தான் ஆகணும்னா கட்டாயம் நாங்கள் போராட்டத்தை நடத்த தான் செய்கிறோம்.
அதில் வந்து அது வந்து மக்கள் நலன், கோரிக்கையினுடைய தன்மை போன்ற பல அம்சங்கள் அதோட இணைஞ்சிருக்கு. அதனால திமுக, அதிமுக அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு. இப்போ விஜயோடைய வருகையினால ஒருவேளை அவர் வந்து கூட்டணி ஆட்சி பங்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குறார். திமுக அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருடைய வாக்குகளையும் பெற்று நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றீங்க. அப்போ எல்லாருக்குமான பங்குகள் வேணும், அந்த அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு கருத்து. அப்படியான ஒரு வாய்ப்பை விஜய் உருவாக்குகிறார் அப்படிங்கும்போது காங்கிரஸ் அந்த அணி மாறுறதுக்கான ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் கூடவே வந்து சிபிஎம் தோழர்களும், சிபிஐ தோழர்களும், விசிகா உள்ளிட்டவர்களும் எல்லாருமே வந்து அணி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வகையான தகவல்கள் வந்து பேசப்படுது. இல்லை, பிஜேபி அதிமுகவை முறியடிப்பதற்கான சரியான ஒரு சக்தியாக விஜயை நாங்கள் பார்க்கவில்லை. இன்னும் அவர் அந்த இடத்துக்கு வரல. இரண்டாவது, கரூருக்கு முன், கரூருக்கு பின் என்று தான் அவருடைய அரசியலை பார்க்க வேண்டும். கரூருக்கு பின்னால் நடைபெற்ற எந்த ஒரு கூட்டத்திலையும், அது காஞ்சிபுரமா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், எதுலேயுமே அவர் வந்து கொள்கை எதிரியை பற்றி பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி அது ஒரு 4 நிமிஷம் பேசுவார், இது ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அல்லது அது 2 நிமிஷம் பேசுவார், இவங்க 6 நிமிஷம் பேசுவார். இந்த 3 கரூருக்கு பின்னாடி நடைபெற்ற எந்த கூட்டத்திலையும் பிஜேபியை தப்பித்தவரை கூட அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துங்களேன், அல்லது இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து பண்ணதை எடுத்துங்களேன், இதெல்லாம் விடவா ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை? இதெல்லாம் மக்கள் ஒற்றுமை அல்லது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே சொல்றது இல்லையே. அப்படின்னா அவர் வந்து நம்பத்தகுந்த நபர் அல்ல. பிஜேபியை எதிர்ப்பதற்கான ஒரு நம்பத்தகுந்த நபராக திரு விஜய் அவர்கள் இல்லை. அப்படி ஒரு சந்தேகத்துக்குரிய நபரோடு நாங்கள் போவதற்கான எங்களுடைய அரசியல் தீர்மானம் இது. எது? பிஜேபி அதிமுகவை தோற்கடிப்பது என்பது எங்களுடைய அரசியல் தீர்மானம். அதற்கு ஏற்ற கூட்டாளியை தான் நாங்கள் தேடுவோம். அவர் அத்தகைய இடத்துல இல்லை. அவர் அதனால காங்கிரஸ் போதா இன்னொருத்தர் போறாங்கன்ற பிரச்சனையே எழலை. அவங்கெல்லாம் போனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஏன்னா அவர் இன்னும் நம்பத்தகுந்த நபராக இல்லை. அவர் சந்தர்ப்பவாத நிலையே வந்து உங்களுடைய மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணையெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட அது அவங்களோட அனுசரித்து போகிறது தான் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் சுத்தமாகவே பேசலன்னா எப்படி எடுத்துக்கிறது? இல்லைன்னா அவர் தான் அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். இப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி சேர்ந்ததுங்கிறது உங்களுக்கு ஒரு வகையான பின்னடைவாக இருக்குமோ பார்கெயின் பண்ணுறதுக்கு? அதாவது திமுக கிட்ட கூடுதலாக தொகுதிகளை வாங்குறது அல்லது அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ பிஜேபி அந்த கூட்டணியில் போய் சேர்ந்ததுனால உங்களுக்கான அந்த கதவு அடைக்கப்பட்டதா? கிடையாது. அதாவது அதிமுக 2017 திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த காலத்திலிருந்து அவர்கள் அப்போதும் தொடர்ச்சியாக பிஜேபி ஆதரித்து தான் வந்திருக்காங்க. அது வேளாண் விரோத சட்டங்களாக இருக்கட்டும், குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், போன்ற பல்வேறு விஷயங்களில் அவங்க முழுக்க பிஜேபியினுடைய எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டை அப்பயே எடுத்துட்டாங்க. அதனால அவங்க இப்போ சேர்ந்ததுனால தான்ன்ற பிரச்சனைலாம் இல்லை. எங்களுக்கு முன்னாடியே அவங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த லேடியா மோடியா அப்படின்னு கேட்ட ஜெயலலிதா அவருடைய கட்சியினுடைய நிலைமை அந்த அளவுக்கு முழுக்க பிஜேபி சொல்லுகிற அனைத்தையும் கேட்பது என்கிற நிலைமைக்கு போனதுக்கு பிறகு நாங்கள் எப்படி வேற ஒரு இதை அவங்க. ஆனால் அவர்கள் காலத்தில் கூட வந்து இந்துத்துவ சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு தீவிரமாக களமிறங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அல்லது இறங்கினாலும் கூட எதிரணியினர் வந்து தீவிரமாக அதை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் அவர்களுக்கு இந்துத்துவ சக்திகள் வந்து தீவிரமாக களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உருவாக்கி கொடுக்கப்படுற மாதிரி தோணுது. அவங்களுக்கு வந்து மத்திய 11 வருஷமா தொடர்ச்சியாக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது என்பதுங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம். ரெண்டாவது, பல நூற்றுக்கணக்கான அமைப்புகளை, இந்துத்துவ அமைப்புகளை பல்வேறு பெயர்களில் அவர்கள் நீண்ட காலமாக செயல்படுத்தி வருகிறார்கள். உலகம் முழுவதும் செயல்படுத்துகிறான், இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் அவன் செயல்படுத்திட்டு இருக்கான். இதை பூரா இப்போது ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நேரடியாக களத்துக்கு வந்திருக்கிறார்கள். பட் மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதில் திமுக அளவுக்கு இன்னைக்கு வேற ஒரு கட்சியை நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ இந்த உதாரணத்துக்கு சமீபத்தில் தொழிலாளர் நல சட்டங்கள், தொகுப்பு சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது இப்போ கொண்டு வந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கிவிட்டு கொண்டு வந்திருக்கிற இந்த 100 நாள் வேலையை ஒழித்து கட்டுகிற விஷயமா இருக்கட்டும், அல்லது மாநிலத்துக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து உறுதியான நிலைப்பாடு எடுத்து திமுக மத்திய அரசாங்கம் பேரளவுல எதிர்க்கிறாங்களா இல்ல முழுமையாக உறுதியாக எதிர்க்கிறாங்க. சரி, இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு அரசு வந்து அதை வந்து முழுமையாக எதிர்க்கணும் அப்படின்னா அது வந்து மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி நடத்தினாங்க, ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினாங்க. அது மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக தொண்டர்களை திரட்டி அல்லது கூட்டணி கட்சிகள் எல்லாமே திரண்டு
அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு போராடி இருக்கலாம் தானே. இல்ல, வெறுமனே வழக்கு மட்டும் போட்டாங்க. கிடையாது. மாறா வந்து தொழிலாளர்கள் உங்க அமைப்பை சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட எல்லாருமே வந்து அதை வந்து நாங்க இப்ப இதுல வந்து கலந்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவர்கள் மீது நடவடிக்கை பாயும்னு இந்த அரசு எச்சரிக்கை. இல்ல இல்ல ம். நவம்பர் மாசம் 11ஆம் தேதி தமிழ்நாடு பூரா அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும், அது சென்னையில 3 மாவட்டம் வச்சிருக்காங்க. 3 மாவட்டத்திலையும் எல்லாரும் சேர்ந்து, ம். கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பிரம்மாண்டமான போராட்டம் நடக்க தான் ம். செஞ்சது. ம். பட் அதே நேரத்துல வாக்குரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் நீதிமன்றத்துல சட்ட போராட்டத்தை நடத்துறோம், வீதியில ஒரு பக்கம் மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்துறோம். அதே நேரத்துல யாருடைய அரசு உங்களுடைய பெயரும் அரசு தானே தோழர். இந்த அரசு யாருடைய இங்க வந்து பெயரும் விடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக களத்திலையும் கட்சி தொண்டர்களை முழுக்க அதுல வந்து ஈடுபடுத்திருக்கிறோம். இல்ல தோழர், அதை செஞ்சுட்டா இந்த வேலைக்கு போராட்டத்துக்கான அவசியம் இல்லாம போயிருதுல்ல. இல்ல, அதான் நீங்க அவர்கள் அவ- ஒரு ஒரு அவன் ஒரு செயலை செய்ய சொல்லி உங்களுக்கு உத்தரவு போட்டான். நீங்க வந்து எதிர்க்கணும். முழுமையா எதிர்க்கிறது தான் முழுமையான எதிர்வினையா இருக்க முடியும். மாறாக வந்து நாங்க மறைமுகமா சில வேலைகள் செஞ்சு கொடுத்துருவோம். ஆனா வெளியே வந்து எதிர்ப்போம் மறைமுகம் அல்ல, அப்படிங்கிறது. நேரடியா தான். ம். மக்களுடைய வாக்குரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, இப்ப அந்த ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் வந்து நாங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம்னு சொன்னப்போ இந்த அரசு தானே வந்து உங்களுக்கான அதாவது ஊதியத்தை வந்து இல்ல, நாங்க இல்ல. கட் பண்ணுவோம்னு செய்ய வேண்டிய அப்போ ஒரு அதாவது அரசு அதை முழுமையாக எதிர்க்குதுன்னா நான் இந்த ஊழியர்கள் கூட துணையா நிப்பந்தன் இருக்கணும். அதாவது ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி தலைமைச் செயலாளர் அந்த மாதிரி அறிக்கை விடுவார். நீங்க வந்து ஹிஸ்டரி பூரா எடுத்து பாருங்க. யாரும் ரூலிங் பார்ட்டியா இருக்குன்றதெல்லாம் கிடையாது. அது இயல்பாகவே அந்த அறிக்கை ஆட்டோமேட்டிக்கலி சிலது வந்துரும் பாருங்க, ஒரு ஆப்ல வர்ற மாதிரி. அந்த மாதிரி அது. அதனால அப்ப அந்த மாதிரி யாரையும் இல்ல, பழி ஆட்சிக்கு வாங்குறது ஆட்சியில இருப்பவர்களுடைய மனநிலைக்கு ஏத்த செயலாளர்களுடைய அறிக்கையும் வெளிவரதானே செய்யும். இல்ல இல்ல. ஆ. பொதுவா அது அந்த மாதிரி வச்சிருக்காங்க நீண்ட காலமா. அரசு உருவான காலத்துல இருந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி. அதனால அதை நாங்க ஒரு சீரியஸா எடுத்துக்கல. ம். இந்த ஆமா. திராவிட மாடல் ஆட்சியையும் சீரியஸா எடுக்கலையா இல்ல வந்து இந்த அறிக்கைகள் மட்டும் இந்த எடுக்கலையா? இந்த அறிக்கையை சொல்றேன், தலைமைச் செயலாளரோட அறிக்கையை நாங்க சீரியஸா எடுத்துக்கல. சரி. அது வழக்கமான ஒரு நடைமுறை. மேல தொடர் உங்க இந்த பாலஸ்தீன விவகாரத்துல வந்து உங்களுடைய நிலைப்பாடுகள். இல்ல தனி நாடு வேணுன்றது தான் அவங்களுடைய பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை வற்புறுத்தி தான் சென்னையில ம். முதலமைச்சர் போராட்டங்களா? உட்பட கலந்து கொண்டு ஒரு கூட்டு எல்லாரும். ஆர்ப்பாட்டத்தை நாங்க வந்து நடத்தினோம். சர்வதேச அளவிலையும் சரி, நாடுதல் அளவிலையும் சரி, பாலஸ்தீன மக்களோடு இரண்டரை கலந்து ம். சிபிஎம் வந்து நிற்கிறது. இந்த மகிழ்ச்சி தொடர், நல்ல விஷயம் தொடர். இதே விஷயத்த வந்து தனி ஈழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, தனி ஈழம் என்பதை சிபிஎம் ஏற்கவில்லை. ஏன் தொடர்? ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இந்த மக்களுக்கு தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரம், சுயாட்சி என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது அப்ப இருந்து நாங்க அது ஏன் தீவிரமாக தொடர் வந்து பாலஸ்தீனத்துல நடந்தா வந்து ரத்தம், இங்க ஈழத்துல நடந்தா தக்காளி சட்னி அப்படி மாதிரியான கிடையாது. நிலைப்பாடு. பாலஸ்தீன பிரச்சனைக்கு இதுக்கு அடிப்படையிலே வேறுபாடு. சரி. அதனால நீங்க வந்து இங்க அப்படி நடந்தது, தமிழ் ஈழத்துல நடந்தது அப்படி இனப்படுகொலையா இல்லையா தொடர்? இனப்படுகொலை என்று முதலில் பாராளுமன்றத்தில் பேசியது தோழர் ஹர்கிஷன் சுர்ஜித் அவர்கள். சரி. 83ல ம். அந்த படுகொலை நடந்த போது அது இனப்படுகொலை ம். என்று பாராளுமன்றத்தில் நீங்க வேணா அப்ப போய் கூகுளில் போய் பாருங்க, தோழர் ஹர்கிஷன் சுர்ஜித் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது இனப்படுகொலை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கக்கூடிய ஒரு தேசத்துல அந்த மக்களை ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள வாழணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது அல்லது நம்ம அதை சொல்றது அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு. இல்ல இல்ல, ஒரு 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 குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு சம்பவம் நடந்து விட்டதுனாலேயே ம். அந்த சின்ன நாட்டுல ம். அதை 2ஆ போகணும் 3ஆ போகணும்னு சொல்றது நாங்க வந்து ஏற்கனவே சரி, அப்ப அது அதை இஸ்ரேலுக்கும் எதோச்சிதிகாரமான பாலஸ்தீனத்துக்கும் முறையில் மட்டும் எப்படி வந்து எதோச்சிதிகாரமான முறையில் ஒரு ஆளுகிற வர்க்கம் அப்படி ஒரு கொடூரமான தாக்குதலை மக்கள் மீது தொடுக்கிறது என்பதனாலேயே அது உடனே தனியா பிரிஞ்சு போகணும் ம். அப்படின்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. குறிப்பிட்ட ஒரு ஆட்சியாளர்கள் மட்டும்தான் இந்த தாக்குதலை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த நேரத்துல சம்பவம் நடந்தது இல்ல சொல்றேன். தொடர், இலங்கையுடைய தமிழ் ஈழத்தை சார்ந்தவர்களுடைய போராட்ட காலத்தை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான இது நடந்தது. இன்னைக்கு 2009 1.5 லட்சம் பேருடைய பெரும் மரணத்தோட அந்த ஆமா. போர் முடிவுக்கு ஒரு வந்தது. முடிவுக்கு வந்தது. வந்தது. முடிவுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. இதானது அந்த புரியுது. போராட்டம், அந்த போராட்ட ஆமா. வடிவம் முடிவுக்கு வந்தது. ஆமா. அது வந்து இனப்படுகொலையா சிபிஎம் தோழர்களுக்கு தெரியாம அது வந்து இனப்படுகொலைன்னு தான் நாங்க இல்ல, ஏத்துக்கிறோம். இனப்படுகொலைன்னு தெரிஞ்சு அது ஒண்ணும் சந்தேகமே இல்லையே. வந்து அந்த மக்களுக்கு வந்து தனி ஈழமே தீர்வு அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயில இருந்து வரமாட்டுக்கு. தனி நாடு, தனி ஈழம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதுல உடன்பாடு இல்லை. நாங்க ஆனா வந்து அதுல பாலஸ்தீனத்துக்கு மட்டும் வரல அதுல தோழர். ஒண்ணும் பாலஸ்தீனத்துக்காக நான் வருத்தப்படுறேன் தோழர். பாலஸ்தீனம் அங்க கொல்லப்படுற, காசால கொல்லப்படுற, மத்த எல்லா பகுதியிலும் கொல்லப்படுற குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் மாதிரியான ரத்தம் சதயமா தான் எனக்கு வலி ஏற்படுது. அதே குழந்தைகள் எனக்கு வந்து ஈழத்துல கொல்லப்படும் போது எனக்கு வலிக்குது. இவர்கள் தமிழர்கள்ங்கிறதுனால கிடையாது. இவர்களும் குழந்தைகள், இவர்களும் மனிதர்கள்னால எனக்கு பாலஸ்தீனத்துக்கு வலிக்கிற அதே வலி தான் இங்கேயும் வலிக்குது. ஆனா எனக்கு வந்து பாலஸ்தீனத்துக்கு வலிக்கும் போது வலிக்குது, இங்க வலிக்கல அப்படிங்கிற நிலைப்பாடு தோழர்களோட வலிக்கலன்னு நிலைப்பாடு. நாங்க சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க அந்த வார்த்தைகளை வந்து இலங்கை வித்தியாசமா இல்ல இல்ல இருக்கு.
தனி நாடு என்பதுல தான் நாங்க வேறுபடுறோம். இல்ல அதான் பாலஸ்தீனத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? பாலஸ்தீன தனி நாடுங்கிறது பாலஸ்தீனம் அவனுடைய நாடுங்க. நாடு அதை யூதர்கள் வந்து போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு ம். இவனை பூரா சொந்த நாட்டுக்காரனை வெளியேற்றுறது, ஆக்கிரமிக்கப்பட்ட வந்து யா நாடுன்னு மாத்திக்கிறது, அதையும் இதையும் நாங்க ஒன்றாக பார்க்கவில்லை. இங்க இப்ப ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் வந்து எங்க இருந்து போனவர்கள் நினைக்கிறீங்க? அங்கே இருக்க இல்ல அந்த மக்களுக்கு அந்த நாட்டின் மீது அவர்களுக்கு உரிமை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கூடுதல் அதிகாரம், ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சுயாட்சி என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துது. இல்ல அந்த அது ஒரு அரசியல் இனப்படுகொலை நடக்கிற ஒரு தேசத்துல மீண்டும் அவர்கள் சேர்ந்தே வாழணுங்கிற கோரிக்கை, அது இந்தியா மாதிரியான ஒரு தேசத்துல இருக்க ஒரு தேசிய கட்சி வந்து இதை வலியுறுத்துது. அதுவும் குறிப்பாக தொழிலாளர்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து இந்த விஷயத்தை பேசுது அப்படிங்கிறது, அது வந்து ஒரு முரணா இல்லையா? புறனா நாங்கள் வந்து பார்க்கல. அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை என்பது அந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். அது இன்னொரு நாட்டுக்கு வந்து அவங்க வாழ முடியாது. ம். அதனால இந்த இந்த மாதிரியான இன ஒடுக்குமுறை, ஒரு மொழி ரீதியான ஒடுக்குமுறை, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முறையில் தான் நாங்கள் அந்த பிரச்சனையை பார்க்குறோம். மார்க்சிய தோழர்கள்ட்ட வந்து மொழி சார்ந்த, தமிழர்கள் சார்ந்த அரசியல்ல ஒரு பின்தங்கிய பார்வை இருக்கும். ஏன்னா அதில் பின்தங்கி இருக்கோம் நாங்கள். இல்ல தமிழர்கள் சார்ந்த உரிமைகள் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து அவர்களுடைய நிலைப்பாடு வேறையா இருக்கு. ஆனா அவங்க நிலைப்பாடு வேற. ஆ. இந்தியாவிலேருந்து ராணுவத்தை அனுப்புறது உட்பட சொன்னாங்க. நாங்கள் ராணுவத்தை அனுப்பக்கூடாதுன்னு சொன்னோம். ம். ஏன்னா இன்னொரு நாட்டினுடைய இதில் போய் நீங்கள் எப்படி தலையிட முடியும்? இன்னொரு நாட்டினுடைய ராணுவம் போகிறது என்பது இதே நிலைப்பாட்டை இந்தியா மீது வேறொரு நாடு படையெடுத்து வந்தால் ஏற்றுக்கோமாலாம் நாங்கள் கேட்டோம். அதனால ஆனா வங்கதேசத்துல வந்து அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு. இல்ல வங்கதேசத்துல அப்படி ஒண்ணு நடந்தது, பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடந்தது. நாங்கள் ஒன்றும் அதை வரவேற்கலையே. அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி நிலைப்பாடுகள். இந்தியாவின் மீது இன்னொரு நாடு படையெடுத்து வந்தா இங்க ஒரு ஒரு பகுதி இன மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்கு இன்னொரு நாட்டுக்காரன் வந்து ஆதரவு வரணும்னு சொன்னா நம்ம ஏத்துக்கோமா? அதே தானே இலங்கைக்கும். அதனாலதான் இந்திய ராணுவம் அங்கே போகக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். நீங்க வந்து மற்ற மனிதாபமான முறையில உதவிகள் செய்யுங்க, பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்யுங்க பாதிக்கப்படுகிற மக்களுக்கு. மற்றது ராணுவத்தை அனுப்பாத என்பதுதான். அப்ப எல்லாருமே எங்களை தூத்தம் தான் செஞ்சாங்க. ராணுவம் போய் என்ன பண்ணிச்சு? ராணுவத்தின் மீதே குற்றச்சாட்டுகள் பூரா வந்தது. சூழல் மாறுது அங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனையில வேறு நிலைப்பாடு இருக்கிறது என்பது தவிர்க்க முடியாது. ரொம்ப நன்றி தோழர். நன்றி நன்றி நன்றி.